ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்கிற அவுட்டர் ரேஞ்ச் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் டு வாட்ச் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த சீசன் 1 வந்து டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 40 to 45 மினிட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ டோட்டலாக ஒரு 7 hours இருந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைட்டாக பார்த்துருவாங்க. ராயல் அபட் அப்படிங்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு ஒரு 50லேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்குங்க. இவருக்கு ஒரு மனைவி, 2 பசங்க, ஒரு பேத்தி இருக்காங்க. ஸோ இவங்க நார்மலான லைஃப்பை லீட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தொழில்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பண்ணை வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஸோ மாடு, குதிரை இந்த மாதிரியான வச்சு பண்ணைகள் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுக்காக ஒரு பல ஏக்கருக்கு வந்து சொந்தக்காரர்னே சொல்லலாம். இதில் ராயலோட மூத்த மகனோட மருமகளான ரெபாக்கா அப்படிங்கிறவங்க காணாமல் போனதுனால குடும்பமே ரொம்ப சோகமான நிலைமையில் இருக்குது. அவங்க என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரில. இந்த மாதிரியான சமயத்தில் அவங்க பண்ணையிலேருந்து ஒரு 2 மாடு காணாமல் போகுது. இந்த 2 மாடை தேடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற 2 பசங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து குதிரையில் தேடிட்டு இருக்கும்போது நம்ம ராயல் வந்து ஒரு பள்ளத்தை பார்க்குறாரு. பள்ளம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிளாக் ஹோல் மாதிரி நிலத்தில் வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக முதல்ல கல்லை தூக்கி போட்டுறாரு. ஆனால் அந்த கல் என்ன ஆச்சுன்னே தெரில. இதனால் ராயல் வந்து ஒரு கையை மட்டும் உள்ளே விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கையை விட்டு பார்க்கும்போது சில அமானுஷமான விஷயங்கள் இவர் மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த கையை எடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை தான் இவர் கண்ணால் அந்த கையை அங்கே விடும்போது பார்த்துருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஆனால் இந்த இன்சிடெண்ட், அந்த ஹோல் எல்லாத்தையுமே இவர் வந்து ஃபேமிலி கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மறைச்சு தான் வைக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பள்ளத்தில் அவரே விழுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தில் இருந்து நிறைய விஷயங்களை அவர் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்காரு. அப்படி என்ன அந்த பள்ளத்துக்குள்ளே அடியில் பார்த்தாரு. தென் இவர் பண்ண வீட்டில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு டென்ட் போட்டு தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வராங்க. அவங்க பேர் ஆட்டம். அவங்க வந்து ஒரு பொயட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு டென்ட் போட்டு தங்க வந்தாங்க, அவங்க கழுத்தில் இருக்கிற ஒரு நெக்லஸ் வந்து இவரோட ஏக்கரில் இருக்கிற ஒரு மலையிலேருந்து அபூர்வமான ஒரு கல் தான் அவங்க வந்து நெக்லஸில் போட்டிருக்காங்க. தென் இந்த ஹோலுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கா, அண்ட் ஆல்சோ அவங்க வந்து 9 வயசுக்கு முன்னால் நடந்த எந்த இன்சிடெண்ட்டுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீரியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கும் சூப்பராக நிறைய எபிசோட்ஸ் வந்து நல்ல என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த சீரியஸில் வந்து அந்த 8 எபிசோட்ஸுமே இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ 8 எபிசோட் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய வந்து ஜவ்வாக இழுக்கணுங்கிறதுக்காக நிறைய போர்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, இழுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்பட்டமாக உங்களுக்கும் தெரியும். பட் ஒவ்வொரு எபிசோட எண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடோட முடிவில் ஒரு பள்ளத்தில் விழுதாரு அப்படின்னா விழுந்தவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் காட்டுற மாதிரி சூப்பராக ஒவ்வொரு எபிசோட்ஸ் கூட அந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக பாராட்டும். அடுத்த எபிசோட்ஸை வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கணும், இல்லை கேப் போட்டுட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு எபிசோடோட முடிவில் வந்து இப்போ ஒரு பள்ளத்தில் உள்ளதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரியை வந்து அந்த சீரியஸோட அந்த எண்டிங் எபிசோடில் முடிச்சுட்டு அடுத்த எபிசோட டக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வத்தை கொண்டு வந்தது. கண்டிப்பாக இந்த 8 மணி நேரமும் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற தாட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு எபிசோடை பார்த்து முடிச்சுட்டு இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டை மட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் இந்த சீரிஸோட ஒரு பாசிட்டிவ்னா தமிழ் டப்பிங் தான். எல்லா கேரக்டர்ஸுக்குமே லிப்ஸிங்கோட மேட்சரில் ஒரு நல்ல தமிழ் டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சிஜி ஒர்க், அந்த சிஜி ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து அந்த மலைகள் வந்து அந்த மணலாக மறைஞ்சு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பார்க்கறதுக்கு லைவ் ஆக்ஷனை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். எந்த இடத்துலையுமே சிஜி பண்ணாங்க அப்படிங்கிற தாட் ஃபீல் பண்ணாத அளவுக்கு சூப்பராக பெட்டராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா ஓரளவுக்கு கையாண்டிருக்காங்க. அதனால எந்த ஒரு கேரக்டர்ஸுமே வந்து இது தேவையில்லாத கேரக்டர், இந்த கேரக்டரை வந்து இழுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காம எல்லா கேரக்டருமே நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் வந்து எல்லா சப்போர்ட்டுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாவை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா, ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில எபிசோட்ஸில் சில காட்சிகள் இருக்குது. ஆனால் அது வந்து பெரிய அளவில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சீரியஸை தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னோட ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அதை தாண்டி இந்த சீரியஸுக்கு கடைசியாக நம்ம சேனல் இந்த ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் ஆகாத அளவுக்கு இந்த சீரிஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சொன்னால ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த சுவாரஸ்யம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.